நமது தமிழக முதல்வரால் கடந்த 9/6/2026 அன்று பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்காக பெண்கள் பாதுகாப்பிற்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். இது மூலமாக இப்போ நாங்கள் திருவள்ளூரில் 2 SI 4 அதர்ஸ் உமன் போலீஸ் ஒர்க் பண்ணிருக்கோம். எங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் ஒன்று தனியாக ஸ்டிக்கரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. கேமரா, சைரனு, இல்லை PA சிஸ்டம், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அது மூலமாக நாங்கள் பப்ளிக் அட்ரஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ஸ்கூல்ஸ்லையும் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டில் எந்தவித பிரச்சனையோ இல்லை குற்றங்களோ நடக்காமல் இருக்கிறதுக்காக சிறப்பாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஈகராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட ஃபுல் ஃப்ளெஜோட எங்களோட ஒர்க்கை நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜில் கொடுப்போம். ஸோ பப்ளிக்கும் எங்களுக்கு இப்போ நாங்கள் வெளியில் மூவ் பண்ணும்போதே நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்கிறாங்க. எங்கெங்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அந்த இடத்துல எந்த அளவுக்கு எங்களால் ரெக்டிஃபை பண்ண முடியுமோ உடனே ரெக்டிஃபை பண்ணுறதை உடனே பண்ணுறோம். சில இடங்களில் தனிமையான இடங்கள்லாம் என்னென்ன குற்றங்கள் நிகழுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மூலமாகவும் அதை நாங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவோம். இனி நமது மாவட்டத்திலையும் மாநிலத்திலையும் பெண் குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ எந்தவித பிரச்சனையோ குற்றங்களோ நடவா வண்ணம் நாங்கள் 24/7 வெஹிக்கிளில் மூவிங்கில் இருந்தும் பப்ளிக் அட்ரஸ் இன்டராக்ட் பண்ணியும் நாங்கள் தடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நமது தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய சார்பில் தமிழக பெண் காவல்துறையினர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா எங்கள் வீட்லேயும் பெண் பிள்ளைகள் இருக்காங்க, அக்காங்க, தங்கச்சிங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ எங்கள் ஐஜி மேம் சொல்கிறது அதுதான், நம்ம வீட்டில் இருக்க பசங்க பொம்பளை பசங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பப்ளிக்ல சமூகத்தில் எவ்வளோ பசங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம வீட்டு பசங்களுக்கு நடக்கிறதா நினைச்சு நாங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம். இனி ஒர்க் பண்ணுவோம். தேங்க்யூ. சொல்லுங்க சார். பள்ளி கல்லூரி நேரத்தில் இந்த பேருந்து நிலையம், ரயில் நிலையத்தில் தேவையற்ற இந்த இளைஞர்கள் அவங்கள அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா சார். இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க நாங்க பப்ளிக்ல சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஏன்னா நாங்க மூவிங்ல இருந்துட்டு இருப்போம். அந்த இடத்துல ஒரு அன்னெசரியா யாராவது பைக்ல மூவ் பண்றாங்க, இல்ல மாதிரி வாக் பண்ணி போறாங்க, இல்ல அந்த இடத்துல அன்னெசரி நடந்துக்கிறாங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா எங்களுக்கு தகவல் சொல்லி எங்க நம்பர்ஸ் கொடுத்துட்டு வரோம். அந்த இப்போ பஸ் ஸ்டாண்ட் ஏரியானா அங்க கடையெல்லாம் இருக்குல்ல, அந்த அங்க நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி இருக்காங்கன்னா எங்களுக்கு தகவல் சொல்லுங்க, உடனே அங்க அப்புறப்படுத்துறோம் சொல்லியிருக்கோம். மேபி மைனர்னா அதுக்கேற்ற மாதிரியும் மேஜர்னா அதுக்கேற்ற மாதிரி ஆஸ்பர்லாம் நாங்க நடவடிக்கை எடுப்போம் சார். சார் இல்ல இப்ப இந்த பஸ் ஸ்டாண்ட் ஏரியாஸ்ல மட்டும் கொஞ்சம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் போகாம உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நாங்க இந்த 9-9:30 மேல கொஞ்சம் மூவ் பண்ணும்போது யூனிஃபார்ம்ல யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள எந்த ஸ்கூல்னு கேட்டு அவங்கள அந்த ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி நடவடிக்கை எடுப்போம்.